entrepreneurs edge smart decisions with AI to grow fast அப்படிங்கிற தலைப்பில் மிஸ்டர் அருணாச்சலம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவங்க டீம் and we can get into the session now. So first we can start with Surya அவர் introduce பண்ணோம்னா ஒரு 18 yearsல he started his own company. It's a bootstrap company actually. So இப்போ ஒரு 10 crore turnover பண்ணுற மாதிரியான ஒரு கம்பெனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. So we start introducing initial question. So first question for you, logistics and supply chain ரிலேட்டடான விஷயங்கள் உங்களோட வியூவில் எப்படி இருக்குது? அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஹாய், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நான் சூரியவர்ஷன், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நேக்கட் நேச்சர். So Naked Nature, to be very frank, it is one of its kind, world's first personal care brand which manufactures products out of Desi cow ghee. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸும் நாட்டு மாட்டு நெய்யிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். We are a complete D2C brand which is completely bootstrapped. ஸோ டு பி வெரி ஃப்ரேங்க், நீங்கள் கேட்ட அந்த லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் பற்றி, ஸோ ஐ எம் அ D2C பிராண்ட் ஃபவுண்டர். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிறப்ப அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா லைக் வி ஆர் ஆப்ரேட்டிங் குளோபலி, ரைட்? லைக் உலகத்தில் எங்கேருந்து ஆர்டர் வந்தாலும் அதை வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப லைக் ஒவ்வொரு கொரியர்ஸும் ஒவ்வொரு லொக்கேஷனில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப லைக் வி ஹேட் அன் வெரி பிக் டிஃபிகல்ட்டி இன் செக்ரிகேட்டிங் தோஸ் ஆர்டர்ஸ் அண்ட் அதை பிரித்து அந்த சப்ளை செயினை கரெக்டாக அந்த ப்ராடக்ட்டை போய் கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, டு பி வெரி ஃப்ரேங்க், வித் ஏஐ, ஸோ சின்ன சின்ன ஆப்ஸ் மூலமாக வாட் வி ஆர் ஆக்சுவலி டூயிங் இஸ் லைக் அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயினை வந்து அந்த பின்கோடை பேஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் எந்த ஏரியாவில் எந்த கொரியர் சர்வீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பேக்கேஜ் வந்து கனெக்ட் ஆயிரும். So and it gets delivered. That's it. So thank you so much. So in the logistics and supply chain related AI எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் next level deep dive பண்ணலாம். Before that we will get into the next sheet just to understand the next speaker, Mr. Shan. So Mr. Shan பத்தி சொல்லணும்னா he is a Ironman title winner. Ironman செக் பண்ணி பார்த்துக்கலாம். It's a huge process actually. மராத்தான், ட்ரைலத்தான் மாதிரியான விஷயங்கள். ஸோ அயன்மேனுடைய டைட்டில் வின்னர் ஃபர்ஸ்ட் வே. அண்ட் செகண்ட் திங், he is a very strong technologist including AI everything. அண்ட் தேர்ட் திங், நோட்டா இந்த மாதிரியான படங்களாக இருக்கலாம், அதுக்கான திரைக்கதை எழுதுனதாக இருக்கட்டும், இல்லை விரலுணி கடவுள், வெட்டாட்டம், இந்த மாதிரியான புத்தகங்கள் எழுதினதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான 3 டிஃப்ரெண்ட்டான பரிணாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. ஸோ இவரை நான் இங்கே கூப்பிட்டுருக்கிறதுல ஐ எம் வெரி மச் ஹாப்பி. ஸோ உங்களுடைய இனிஷியல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3 விஷயங்களில் நீங்கள் டைனமிக்காக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது? இது ரிலேட்டடான லேர்னிங்ஸ் 3 விஷயத்துலையுமே இருந்து தான் ஆகணும், லேர்னிங்ஸ் கண்டினியூஸாக. அந்த லேர்னிங்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், இதுக்கு ஏன் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத we just want to understand. கண்டிப்பாக, தேங்க்யூ. முதல்ல வந்து என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு அயன்மேன் டைட்டில் வின்னர்னு சொன்னார். ஐமேன் ஃபினிஷர், பிகாஸ் டைட்டில் வின்னர் வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் ஃபினிஷிங்கும் ஈஸி கிடையாது. இட் டுக் மீ ஒரு 11 வருஷம் ட்ரைனிங் தேவைப்பட்டது. அதை தாண்டி வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ஐடியில் வந்து என்னுடைய ஆர்வத்தின் காரணமாக உள்ள வந்தேன். நான் படித்த படிப்பு வந்து ஆர்கிடெக்சர். ஐடிக்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அதை தாண்டி ஒரு எழுத்தாளர். எனக்கு வந்து தமிழில் ஆர்வம் உண்டு. கவிதைகள் எழுத ஆரம்பித்து அப்புறம் அது வந்து நாவல் எழுதி, அந்த நாவல் வந்து வெட்டாட்டம்ங்கிற நாவல் நோட்டாங்கிற படமாக வந்துச்சு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பாவக்கதைகள் அப்படிங்கிற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஆந்தாலஜியில் தங்கம் அப்படிங்கிற ஒரு எபிசோட், அது என்னுடைய ஷார்ட் ஸ்டோரி. அதில் வந்த தங்கமே தங்கமே பாட்டு நான் எழுதுனது தான். ஸோ என்னை பார்க்குறவங்க முக்கியமாக கேட்குற கேள்வி, உங்களுக்கு டைம் எங்கேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏஐ வர்றதுக்கு முன்னாடியே இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பேசலாம். நான் எப்படி என்னுடைய டைமை கண்டுபிடிக்கிறேன்னா, டைம் இல்லை அப்படின்னு இங்கே யாருமே கிடையாது. எல்லாருக்கும் டைம் இருக்குது.
சொல்லப்போனால் மனசு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். நீங்கள் வந்து நீங்கள் நினைப்பீங்க நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது சர்ஃபேஸ் லெவலில் சொல்கிறீங்களே ஒழிய நீங்கள் உள் மனசில் அதை பண்ணணும்னு நினச்சி சொல்கிறதில்ல. அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா அதில் முக்கியமாக உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். எனக்கு நேச்சுரலாகவே மல்டிபிள் விஷயங்கள் ஆர்வம் இருக்குது. ஆர்வம் இருக்கும்போது உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கண்டடைவீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இப்போ நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பார்ட்மெண்டலைசேஷன். இப்போ ஒரு வேலை பண்ணும்போது இன்னொரு வேலையை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. சம்டைம்ஸ் நான் வந்து ஏர்லி மார்னிங் போய்ட்டு மூவி டிஸ்கஷன் போய்ட்டு 9 மணிக்கு போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஐ கோ ஃபார் மை அதர் ட்ரைனிங் அண்ட் ஆல் தட். பட் ஐம் ஏபிள் டு டூ தட். இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நான் வந்து ஏஐ கிட்ட கொடுத்துட முடியுது. உதாரணமாக வந்து ஒரு புதிய ப்ராடக்டை நான் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் போய் என் டிசைனர்கிட்ட கேட்டுட்ருக்க வேண்டியதில்லை. ஐ கேன் யூஸ் வைப் கோடிங். நான் அந்த ப்ராடக்டை ஃபங்க்ஷனலாகவே உருவாக்கி ஐ கேன் ப்ரெசென்ட் இட். அதை நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. ஆனால் நீங்கள் உங்களோட ஐடியாவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அப்போது எனக்கு ஏஐ வந்தது இன்னுமே கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது. இப்போ இன்னுமே சில விஷயங்கள், ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம், சேப்பியன் சங்கம்னு சொல்லிட்டு. அது ஒரு சேனலாக இருந்தது, இன்றைக்கி 3 சேனலாக மாறி இருக்குது. அதில் சேப்பியன் ஜீனோ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஏஐ பற்றி மட்டுமே பேசுகிறோம். நாங்கள் ஒரு 4 என்ன மாதிரியே ஏஐயில் அனுபவம் உள்ள 4 பேர் சேர்ந்து நடத்திட்டுருக்கோம். அதில் ஒருத்தர் அருள்குமரன் வந்திருக்காரு. அவர் போன வருஷம் இங்கே ஸ்பீக்கர். ஸோ அது என்னை பற்றி அறிமுகம். தொடர்ந்து பேசுவோம். ஸோ ஃபர்தராக லேர்னிங், டைம் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக பேசுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் பழனியப்பன் சார். ஸோ இவர் வந்து ஒரு 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இ-காமர்ஸ். இஸ் அ வெரி ஸ்ட்ராங் டெக்னாலஜிஸ்ட். ஸோ இவரை பற்றின விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிளாரிட்டி நீங்கள் உங்களோட இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு இன்றைக்கி நிலைமைக்கு இ-காமர்ஸோட வேல்யூஸ் என்ன, அதில் ஏஐயோட வேல்யூஸ் என்ன, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்ரிவன், பழனியப்பன். நான் வந்து ஹெட் ஆஃப் டெக் ப்ராடக்ட் மென்சா பிராண்ட்ஸ்னு ஒரு யூனிகார்ன் கம்பெனி அபுதாபி பேஸ்டாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஸ்டேஜ். தேங்க்யூ டு ஜேகே முத்து சார் அண்ட் மதன் சார் ஹூ ரெஃபர்ட் மீ ஹியர். இன்னைக்கு காலையிலேருந்து ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் ஹியர் அண்ட் ரொம்ப என்லைட்னிங்காக இருக்குது. லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஐ யூஸ் இன் மை டே டு டே லைஃப் ஐ எம் ஏபிள் டு சி பீங் ப்ரோபகண்டாட் ஓவர் ஹியர் அண்ட் ஐ லைக் இட் வெரி மச். ஸோ இப்போது 1 minute பேக் ஷான் சார் சொன்னாங்க, ஹி கம்பார்ட்மெண்டலைசஸ் டைம் அண்ட் மேக்ஸ் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் இட். அதுலேயும் ஆஃப்லோட் பண்ண முடியுது கொஞ்சம் ஒர்க் லோட் ஏஐ கிட்ட. ஆன் த சேம் தாட் காலையில் சிகே குமரவேல் சார் கூட சொல்லியிருந்தாங்க, ஏஐ வில் டூ 5 things. ஒன் ஆஃப் இட் இஸ் ஆட்டோமேட் த மண்டேன். இங்கே ஐ ஹாவ் 2-3 இன்புட்ஸ். இங்கே நிறைய தொழில் முனைவர்கள், entrepreneurs, one man army இருக்கிறதுனால some few inputs that you can use tomorrow morning to immediately automate your life. One வந்து an entrepreneur should definitely able to sell himself and also sell his product. சேல்ஸில் முக்கியமான விஷயம் வந்து நெட்வொர்க்கிங், மீட்டிங் பீப்புள், ஷெட்யூலிங் அண்ட் கன்வெர்ட்டிங். இப்போது ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே ஏஐயோட உதவி நமக்கு கிடைக்குது. காலையில் தரணிதரன் சார் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, apollo.io. அது வெரி பவர்ஃபுல் பீஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம். கம்ப்ளீட் கோ டு மார்க்கெட்டை உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ணி தரும். லீட் ஐடென்டிஃபிகேஷன், அவங்களோட ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ் இருக்குது. நீங்கள் சொன்னால் போதும், இந்த ஒரு ரீஜனில், இந்த செக்மெண்ட்டில், இந்த வெர்டிக்கலில், இந்த ஏஜ் குரூப்பில் எனக்கு ஆள் கொடுங்க அப்படின்னா அது எடுத்து தந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் லீட் என்ரிச்மெண்ட், இவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கா, இவங்களோட இமெயில் ஐடி இருக்கா, இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது கஸ்டம் எக்ஸல் ஷீட் இருந்தால் அந்த எக்ஸல் ஷீட் அப்லோட் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஆட் பண்ணும். ஓகே, உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது, என்னோட டேட்டா பேஸ்லேருந்து இமெயில் இருக்குது. திஸ் இஸ் யூ கேன் யூஸ் டுமாரோ மார்னிங். யூ கேன் சைன் அப் ஃபார் ஃப்ரீ. லெட் அஸ் அஸ்யூம் இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு. யூ வாண்ட் ஷெட்யூல் அ மீட்டிங். அவங்களோட டைம் இருக்கா இல்லையா யூ டோன்ட் நோ. ஸோ கேலண்ட்லி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ரீக்ளைம் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. இது ரெண்டுமே உங்கள் ஷெட்யூலை ரீட் பண்ணிக்கிட்டு அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி இட் வில் ஆட்டோ ஷெட்யூல் அ மீட்டிங் ஸ்லாட். ஆல் யூ ஹேவ் டு சே இஸ் புக் மீ அ மீட்டிங் ஸ்லாட் ஆன் ஃப்ரைடே மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப். அது மிச்சம் பண்ணிடும். இது செகண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தேர்டு, இப்படி நிறைய ஷெட்யூல் பண்ணும்போது we tend to forget who is who. அப்போது கிளியர் பிட்னு ஒன்று இருக்குது, ஹப்ஸ்பாட் இஸ் அ வெரி ஃபேமஸ் CRM. இது என்ன பண்ணும், சப்போஸ் யூஆர் ஷெட்யூலிங் அ மீட்டிங் வித் மீ மென்சா பிராண்ட்ஸ். ஸோ இமீடியட்டாக அந்த கேலண்டர் இன்வைட்டில் இட் will add information. மென்சா பிராண்ட்ஸ் இஸ் a unicorn. It has turnover over 1,300 crore. There are 200 to 600 employees. This person as per his LinkedIn profile இன்ன பதவியில் இருக்காங்க. உங்களுக்கு மீட்டிங் இன்ஃபர்மேஷனை அதுவே என்ரிச் பண்ணும்.
சப்போஸ் நீங்கள் ஷெட்யூல் பண்ண ஆள் அவைலபிளாக இல்லை, அவரோட ஜூனியர் யாராவது சேர்னா அவரை பற்றியும் இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு என்ரிச் பண்ணி தரும். இதெல்லாம் ரெடிமேட் டூல்ஸ் தட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் டுமாரோ மார்னிங். ஸோ பர்சனல் டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஐ ஃபைண்ட் திஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். செகண்டு, ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு we deal with multiple projects and we tend to forget about those projects. இதில் என்ன கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், வாட் ஆர் த டெட்லைன்ஸ். ஸோ நம்ம செல்ஃபோனில் நோட்புக் எல்எம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, கூகுளோடது. இட்ஸ் ஃப்ரீ, யூ ஷுட் டவுன்லோட் இட். அதில் 50 ஃபோல்டர்ஸ் யூ கேன் கிரியேட் ஃபார் ஃப்ரீ. ஆஃப்டர் தட் ஆல்சோ இட்ஸ் $270 per month. 50 கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே யூ கேன் டம்ப் ஆல் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் யூ கேன் ஆஸ்க். ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தங்க கொட்டேஷன் கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, விட்டு போயிடுது. 6 மாதம் கழிச்சு தேர் கமிங் பேக் டு யூ. ஜஸ்ட் ஓப்பன் யுவர் நோட் புக் எல்லாம் அண்ட் யூ ஆஸ்க் அ கொஸ்டின். ஓகே, கடைசியாக எங்கே கன்வர்சேஷனில் இருந்துச்சு அண்ட் இட் வில் ரிப்ளை பேக் டு யூ. ஓ, இங்கே வந்து கொட்டேஷன் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அவங்க வரல. கொட்டேஷன் கொடுத்தீங்க, நெகோஷியேஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வரல. ஸோ உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ் அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ தீஸ் ஆர் 3 ரியல் லைஃப் யூஸ் கேசஸ் தட் யூ கேன் யூஸ் டுமாரோ மார்னிங் டு மேக் யுவர் லைஃப் சிம்பிள், particularly from the point of view of an entrepreneur, a one-man army. All are free softwares. Yeah, that's wonderful. So உங்களுடைய ஸ்ட்ரென்த் இ-காமர்ஸ் அப்படிங்கும்போது, அந்த இ-காமர்ஸ் இன்னைக்கு நிலைமைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் கனெக்டட் நோ. இப்போ இ-காமர்ஸ் ரிலேட்டட் ஸ்டஃப் வந்து ப்ராடக்ட் பேஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் இங்கே இருக்கிற எம்எஸ்எம்இ பீப்புள் இவங்க எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இ-காமர்ஸ் அப்படிங்கிற விஷயம். அதை பற்றின ஒரு பெட்டரான ஒரு புரிதல், அதில் ஏஐயோடைய பங்கு எப்படி இருக்குது, அதை பற்றின விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்தபோது எப்படி டிரான்சிஷன் இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, வெரி வெரி வைடு டாபிக். இன்னைக்கு தேதிக்கு e-commerce penetration as per, if I remember some statistic, is 15%. That is the e-commerce penetration in the Indian market. Remaining is there in the physical stores. அப்படிங்கிறது ஒரு சின்ன thumb rule. இப்போ I have been in this industry for 15+ years and I started with WordPress, WooCommerce, அதுக்கப்புறம் Wix, அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ Shopify is ruling the roost in terms of e-commerce softwares. நான் டேரெக்டாக டூல்ஸ்குள்ளே போகிறேன்னா ஜென்ரல் கியான் நீங்கள் ChatGPT வந்து வாங்கிக்கலாம். டூல்ஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ Shopify இஸ் நைஸ் அண்ட் Shopify இஸ் அன் ஈகோசிஸ்டம். ஒரு தம்ப் ரூல், இப்போ நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் சொந்தமாக வெப்சைட் ஆரம்பிக்கணும், ஃபீட்பேக் வாங்கணும், கஸ்டமர் லீட் ஜென்ரேஷன் பண்ணணும், லீட் கன்வர்ஷன் பண்ணணும். அப்போ கொஸ்டின் என்ன வரும்னா, ஓகே 4-5 ஆப்ஷன் இருக்குது, விச் ஒன் ஷுட் ஐ சூஸ்? There is generally people say WordPress, which costs you around 4,000 per annum, or you have Shopify, which is 2,000 per month, and then you have Indian alternatives நிறைய இருக்குது. இதில் ஜென்ரலாக Shopify கைண்ட் ஆஃப் லீட்ஸ் த ரூஸ்ட் அண்ட் உங்களுக்கு ஒரு 3 கீ வேல்யூ ஆஃபரிங் தருது. நம்பர் 1, இட் ப்ரொவைட்ஸ் யூ அ ஸ்டாண்டர்டைஸ்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் ப்ராசஸ். அதாவது வெப்சைட் எப்படி இருக்கணும், அதில் எத்தனை பேஜ் இருக்கணும், என்னென்னலாம் அந்த பேஜுக்குள்ளே இருக்கணும். வி நீட் நாட் பிரேக் அவர் ஹெட் இன் எனிதிங். ரெடிமேடாக இருக்குது. யூ ஜஸ்ட் கோ டவுன்லோட் த ஃப்ரீ தீம், அப்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன், எண்ட் ஆஃப் ஸ்டோரி. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஹெடேக், பேக் அண்ட் ஹெடேக் இஸ் சால்வ்டு. நீங்கள் ஒன்றும் ரீஇன்வென்ட் பண்ண வேணாம். WordPress இஸ் ஹைலி பவர்ஃபுல், ஹைலி கஸ்டமைசபிள், பட் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இட்ஸ் நாட் ஆஃப் யூஸ். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ஆல் டு எக்ஸ்ப்ளோர் இட். வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பேசும்போது தமிழில் பேசணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். சாரி, ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். நம்ம அது இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே போகலாம். ஸோ இந்த இ-காமர்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்க சொன்னாங்க Shopify அப்படிங்கிறது. Shopify இஸ் கைண்ட் ஆஃப் ஒண்டர்ஃபுல் டூல் நவ். இதை நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது அஸ் அ பூட் ஸ்டாப் கம்பெனியாக நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது, எஸ்பெஷலி ஃபார் யுவர் ரிலேட்டட் இ-காமர்ஸ் சைட், அதில் என்ன மாதிரினா ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது. ஸோ இந்த ரிலவெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற 600 to 700 ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ். ஸோ அவங்க நிறைய மேபி நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம சொல்கிற பதில் அவங்களுக்கு ஈஸியாக என்ன புரியும் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்டில் நம்ம பேசுகிறோம். ஸோ உங்களோட பதில் அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு. ஷூர். டு பி வெரி ஃப்ராங்க், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் அண்ட் D2C லிட்ரலி ஒரே ஸ்பேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி Shopify அப்படின்றது சொல்லிட்டாங்க. Shopify அப்படின்றது வந்து இன்றைக்கி நம்ம இப்போ இஃப் யூ ஆர் அன் ஆஃப்லைனாக ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, இல்லை ஆர்எல்ஸ் லைக் இப்போ புதுசாக நீங்கள் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க, யூ ஆர் மேனுஃபேக்சரிங் சம்திங் அப்படின்னா, ஸோ வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லெட்ஸே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அதே டயத்தை இஃப் யூ குட் ஸ்பெண்ட் இன் ஓப்பனிங் அண்ட் Shopify அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர் வந்து குளோபலி உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதை வந்து பார்த்துடலாம். ஸோ அண்ட் காஸ்ட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1,800 rupees ப்ளஸ் GST இன்றைக்கி இருக்கிற காஸ்ட்டு. ஸோ அண்ட் இட் இஸ் சம்திங் வெரி கன்வீனியன்ட் ஃபார் அஸ். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, சீப், ரொம்ப
ஸோ அண்ட் லைக் இது வந்து இனிஷியல் டேஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற பெரிய யூனிகார்ன்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய கம்பெனிஸ், ஒரு 100 crore ப்ளஸ் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிஸே இன்றைக்கி வந்து ஷாப்பிஃபைல தான் அவங்களோட வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இஃப் யூ ஆர் சம்படி ஹூஸ் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் லைக் ஒரு D2C பிராண்ட் ஆரம்பிக்கணும், இல்லை இ-காமர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷாப்பிஃபை இஸ் அன் வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. ஸோ அண்ட் டு பி வெரி ஃப்ரங்க், அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ்னு எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் ஷாப்பிஃபையோட மெயினான பர்பஸே வந்து அந்த D2C அப்படின்றத வந்து என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப நமக்கு ஈஸியாக அந்த பேக் அண்டு ஃப்ரண்ட் அண்டு, ஏன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமே. சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து WooCommerceலையோ இல்லை WordPressலையோ பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது ரெண்டையுமே வந்து நமக்கு சாலிடாக அந்த ஷாப்பிஃபைல பண்ணி கொடுத்துட்றாங்க. வேற லைக் நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம வெப்சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், தீம்ஸுமே ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கும் அதில். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ரெடிமேட் கடைக்கு போய் ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸை வாங்கி போடுற மாதிரி, அவ்வளோதான் விஷயம், சிம்பிள். ஸோ அண்ட் டு பி வெரி ஃப்ரங்க், நாங்கள் வந்து வளர்ந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை தான். பிகாஸ் அது வந்து அதில் வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் பிளகின்ஸ் இன் தட். பிளகின்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஹெக்டிக்கான வேலையும் பார்க்குறதுக்கு பேக் எண்டில் ஆப்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எடுத்து நம்மளோட வெப்சைட்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும், எவ்ரிதிங் கெட்ஸ் ஷார்ட்டட். ஸோ அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அது வந்து எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ரொம்ப சீப். இப்போ நீங்கள் வந்து உலகத்தில் எல்லா நாட்டிலையும் போய் கடை போடணும் அப்படின்றது வந்து இட்ஸ் ரியலி அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ் திங். ஸோ 1800 மாதம் நீங்கள் செலவு பண்ணுறதுல யூ கேன் ரீச் குளோபலி அப்படின்றது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான விஷயம், அண்ட் யூ ஷுட் கன்சிடர் தட். ஸோ அண்ட் டு பி வெரி ஃப்ரங்க், அதில் வந்து நான் பெருசாக பார்த்த ஒரே ஒரு கஷ்டமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ஆர்டர்ஸை வந்து நம்ம வெப்சைட் வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஸோ ஹவ் யூ மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட்ஸ், ஸோ அதை எப்படி வந்து நீங்கள் பொசிஷன் பண்ணி அதை அந்த ஃபனல் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஷாப்பிஃபைல. அண்ட் இஃப் யூ கேன் சார்ட் இட் அவுட், லைக் நீங்கள் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸி. ஷாப்பிஃபைல வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதா இருக்கட்டும், பிராண்டை ஸ்கேல் பண்ணுறதா இருக்கட்டும், இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி. Wonderful. Thank you so much. So, market positioning. So, market positioning அப்படிங்கும்போது, ஸோ இவ்வளோ நாள் வந்து நிறைய நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் என்ன, அது எந்த ரீஜனில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம லான்ச் பண்ண போகிறோம், அதோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன, அவங்களோட ப்ரைஸிங் சிஸ்டம் என்ன, இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம நேரடியாக போய் சர்ச் பண்ணுவோம், இல்லை சில டேட்டாஸ் நம்ம கேப்சர் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு ஆண்டர்பிரனர்ஸ்னால எப்படி இந்த டேட்டாலாம் ஈஸியாக எடுத்துக்க முடியும் ஏஐ மூலமாக? இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ChatGPT இந்த மாதிரியான தவிர வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட் அனாலிசிஸ், பொசிஷனிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கோ இல்லை செக்மெண்டேஷனுக்கோ ஏதாவது ஏஐ டூல்ஸ் எதாவது இருக்கா? ஐ திங்க் அந்த அப்போலோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவர் அப்போலோ சொன்னார்ல, அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அப்புறம் இன்றைக்கி இந்த அதாவது முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா பெய்டு டேட்டா சோர்ஸஸ் இருக்குது. இல்லை நீங்கள் இன்றைக்கி ChatGPTயோ இல்லை நீங்கள் ஜெமினியோ எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்போ பப்ளிக்லி அவைலபிள் டேட்டாவை வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கான, அதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கு தேவையான டேட்டா உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் முக்கியமாக என்னென்னா, மற்றவங்க சர்ச் பண்ணும்போது என்னோட பிஸ்னஸ் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சாக இருக்கும். உங்களுக்கு கிடச்சிரும், ஆனால் நான் எப்படி விசிபிள் ஆகிறது? அப்போது முன்னாடி வந்து அது பெரிய பெரிய கம்பெனிஸ், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வச்சே பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து நான் வந்து சர்ச் இன்ஜின் மட்டும் மக்கள் டிபெண்ட் பண்ணுறதில்ல, நான் போய் நேராக ChatGPTயில் தான் போய் கேட்குறேன். ஏஐ எந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடையில் போய் வாஷிங் மிஷின் வாங்கினா வாஷிங் மிஷினில் ஏஐ எனேபிள்டு அப்படின்னு, வாஷிங் மிஷினில் என்ன ஏஐ அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் வந்த டைமில் இப்படி தான், கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு ஒன்று வந்தது, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, கம்ப்யூட்டர் சாம்பிராணி. ஸோ ஒரு டெர்மினாலஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் இட்ஸ் யூஃபோரியா, எல்லாரும் போய் அதை பண்ணுறாங்க. பட் ஏஐ பொறுத்த வரைக்கும், ஏஐ மட்டும் இல்லை, எனி டெக்னாலஜி தெர் இஸ் அ சேயிங், we always underestimate its long term impact, overestimate its short term impact. அதை வந்து நம்ம வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம், இம்மீடியட்டாக நடக்குங்கிறத ஓவர் எஸ்டிமேட் பண்ணி அது பின்னாடி ஓடும். ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அது நடக்க போகுது, ஆனால் இம்மீடியட்டாக நடக்கிறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். அப்போது எல்லோரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் தெரிஞ்சுக்கிறதுனால ஃபண்டமெண்டலாக நீங்கள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் விட்டுட்டு நான் வேறு ஏதோ பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நீங்கள் வந்து கூகுள் சர்ச் தான் எல்லாருமே பண்ணுறாங்க. கூகுள் எப்படி உங்கள் வெப்சைட்டையோ உங்கள் ப்ராடக்டையோ அது வந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது எப்படி மாறும் அப்படின்னா,
இப்போ சேட் ஜிபிடியோ இல்லை வேற ஒரு ஏஐயோ எப்படி என்னோட ப்ராடக்டை வந்து ரீச் பண்ணணும், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறேன்னா பி ட்ரூத்ஃபுல், அவ்வளோதான். நீங்கள் முன்னே வந்து சர்ச் என்ஜின்லேயே வந்து முன்னெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க கீவேர்ட்ஸை, அங்கங்கே காப்பி பேஸ்ட் பண்ணால் மேலே வந்துடும். அப்போ அதெல்லாம் அல்காரிதம் ஏயுடைய அல்காரிதமே காலி பண்ணிடுச்சு. இன்றைக்கி இன்னுமே வந்து நீங்கள் உண்மையாக உங்களுடைய டேட்டா போடுங்க, ஏதாவது ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணுங்கள், இல்லை வந்து நிறைய இடங்களில் உங்கள் ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை பிக் பண்ணும். அப்போ இதை பற்றி கொஞ்சம் போய் படித்து இதுவும் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நான் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க என் ப்ராடக்டை பற்றி எப்படி கற்றுக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேலையாக ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதான் இப்போது இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ் எல்லாமே சேட் பேஸ் பண்ணி ஜென்ரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷனாக மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இப்போது ஆண்டர்பிரினர்ஸ் கீனாக அதை வாட்ச் பண்ணி அது ரிலேட்டடாகவும் தே ஷுட் இன்வெஸ்ட் ஆன் தட். எப்படி எல்லாரும் இன்ஃபர்மேஷனை தேடுறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. யூஸ்வலாக எங்கே இருக்கோ அங்கே தான். யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க, அதாவது நம்ம இம்மீடியட்டாக தேடி போகிறது கூகுள், நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதில் வரக்கூடிய லீட் ஜென்ரேஷன் கூகுள் மூலமாக வர்றது வந்து ரொம்ப அதிகப்படியான கன்வர்ஷன் ரேட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் கொண்டு வந்ததுக்கு. இப்போது நீங்கள் வந்து பூட் ஸ்டாப் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நீங்களே தான் எல்லாத்தையுமே எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். மேனுஃபேக்சரிங்லேருந்து சேல்ஸு, மார்க்கெட்டிங் அண்ட் ரிலவெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை ஏஐ மூலமாக இவங்க சொன்னதை தாண்டி வேறு ஏதாவது அப்ரோச் வச்சுருக்கீங்களா? இல்லை, சிம்பிளாக சார் சொன்ன மாதிரி கேலண்ட்லி, ஸோ நம்மளோட மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நோட் புக் இந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இது யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, பட் இது வந்து நீங்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லும்போது எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கும்போது ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறவங்க இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறது கண்டிப்பாக ஒரு க்ரோத்துக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை, அது கரெக்டு தான். பீங் D2C பிராண்ட் ஓனராக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் வி ஆர் இன்டு மேனுஃபேக்சரிங், ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், ஸோ அண்ட் தென் மேனுஃபேக்சர் பண்ணணும், லேபர்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணணும், பேக் பண்ணதை ஷிப் பண்ணணும், ஷிப் பண்ணி அது கஸ்டமர் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட மேனுஃபேக்சர் பண்ணுற வரைக்கும் கூட ரொம்ப ஈஸி. அதை பேக் பண்ணி முடிச்சு நம்மளோட குடவுனில் வச்சிடலாம். ஸோ அதை வந்து ஷிப் பண்ணி அதை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் வந்து ரியலான ஒரு காம்ப்ளிகேஷனே. ஒருத்தவரெலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கூப்பிட்டு கீழே வாட்ச்மேன் வாங்கியிருப்பாங்க, எனக்கு வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதை எப்படி நாங்கள் ஏஐ மூலமாக சார்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை நாள் வந்து ஸோ பை இந்த ஜான்வரி வரைக்குமே கிட்டத்தட்ட 6 பேர் கஸ்டமர் சர்வீசஸில் மட்டும் வச்சுருந்தோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேட் பாட்டையே வந்து ஏஐ மூலமாக இன்டெகிரேட் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ், இப்போ வந்து கஸ்டமர் வந்து இப்போ லெட்ஸே ஆர்டர் அப்படின்ற கீவேர்டு அப்படின்னா உடனே ஆர்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்குரிய எல்லா லைக் நாங்கள் பில்டினாக வச்சுருப்போம் ஒரு ப்ராம்ப்ட் எல்லாமே. ஸோ அது எல்லாமே வந்துடும். ஸோ டு யூ ஹேவ் எனி டிஸ்பியூட் வித் யுவர் ஆர்டர், இல்லை ஆர்டர் மிஸ் ஆயிருச்சா, இல்லை ஆர்டர் எங்கேயும் ஸ்டக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி வந்துடும். அதை வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்குரிய ரெஸ்பான்ஸை வந்து அந்த ஏஐயே கொடுத்துரும். ஸோ அண்ட் ஒருவேளை அந்த இஷ்யூஸ்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியல, ஒரு 4-5 ப்ராம்ப்ட் மேலேயும் அந்த ஏஐ வந்து ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்க முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஏஜென்ட்டுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ பை விச் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 கஸ்டமர் சர்வீஸ் இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரே ஒரு கஸ்டமர் சர்வீஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கே வந்து நம்ம ஏஐ இன்கார்பரேட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ அப்போ உங்களோட மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ், செக்மெண்டேஷன்ஸ் அதெல்லாம் யார் பாப்பா? மார்க்கெட்டிங் இந்த சென்ஸ் லைக் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி அது ஆல்ரெடி மெட்டாவில் தானே பண்ணுறோம். ஸோ இட் இஸ் வித் மெட்டாலே வந்து ஏற்கனவே இன்டெகிரேட் ஆகி தான் இருக்குது. ஸோ மெட்டாவில் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். அது நம்மளோட இது கிடையாது. கஸ்டமர் செக்மெண்டேஷன்லேருந்து யார் திரும்ப நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து பார்க்குறாங்க. இப்போ லெட்ஸே இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க நீங்கள் யாராச்சும் என்னைய பற்றி தெரிஞ்சுட்டு என்னோட வெப்சைட்குள்ளே போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை எடுத்து வச்சுட்டு அது வந்து மெட்டா அந்த வேலையை பார்த்துரும். ஸோ வில் பி பேயிங் மெட்டா ஃபார் தட். அந்த அனாலிசிஸ்க்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதுக்கு டீம் இருக்காங்க. தேர் இஸ் டீம் இருக்காங்க. யா இஃப் யூ கெட் இன்டு மை வெப்சைட்குள்ள கூட போவேனா, நீங்க கூகுள்ல போய் நேக்கட் நேச்சர்னு சர்ச் பண்ணிட்டு இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் டேம் ஷியூர் அடுத்த ஒரு 10 மணி நேரத்துக்குள்ள என்னோட ஆட் எப்படினாலும் உங்களை தேடி வந்துடும். ஸோ தட்ஸ் இட். யா, தேங்க்யூ. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் ரிலேட்டடான பிரச்சனைகள் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நிறைய இருக்குது லோக்கலில். பட் நீங்கள் வெளியில் அபுதாபி இந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கும் போது அங்கே வந்து இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் விஷயங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது அங்கே எப்படி இருக்குது? இந்த இ-காமர்ஸ் ரிலேட்டட் ஸ்டஃப்லாம் இதே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அங்கே ஃபேஸ் ஆகுதா, இல்லை அதுக்கு அங்கே ஏதாவது வேல்யூஸ் கொடுக்குறாங்களா? ஓகே, ஸோ
அந்த நாடெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு எட்ஜ் ஆஃப் த நாட்லேருந்து இன்னொரு எட்ஜுக்கு நம்ம ஒரு நாளில் போயிடலாம். ஸோ மிடில் ஈஸ்ட் யூஏஇயில் அப்படி ஒன்றும் பெரிய லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ இல்லை. தேர் ஆர் ஸ்டாண்டர்டைஸ்ட் பிளேயர்ஸ். அங்கே வந்து தேர்ஸ் abundance ஆஃப் கேபிட்டல். அதனால் ஹைலி டெவலப்டு லாஜிஸ்டிக்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ப்ளஸ் கஸ்டமர் பேஸே ரொம்ப ரொம்ப சின்னது. இந்தியா அளவு வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி இல்லை அந்த ஊரில். ஸோ லாஜிஸ்டிக்ஸில் நாட் மச் ஆஃப் அன் இஷ்யூ ஓவர் தேர். பட் உங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ஐ வுட் லைக் டு ஆட் சம்திங். நீங்கள் ஏஐ அண்ட் செக்மெண்டேஷன் பற்றி கேட்டிங்க. ஐ கேன் ஆட் சம்திங் தட் வில் பி ஆஃப் யூஸ் டு த ஆடியன்ஸ். ஸோ இப்போது ஏஐ அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் மேஜிக் வாண்ட். அந்த கீவேர்டை நீங்கள் வந்து செமாண்டிக் ஜட்ஜ்மெண்ட் அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டால் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி. கேன் ஐ யூஸ் ஏஐ இன் திஸ் அப்படிங்கிறது போல டூ ஐ நீட் டு யூஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜட்ஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இன் திஸ்? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா யூ வில் கெட் அ லாட் மோர் கிளாரிட்டி ஆன் வேர் டு யூஸ் ஏஐ அண்ட் வேர் நாட் டு யூஸ். இப்போது இ-காமர்ஸ், செக்மெண்டேஷன், ஆண்டர்ப்ரனர் இந்த 3 பேரை கம்பைன் பண்ணி ஒரு டாபிக் பேசும்போது கஸ்டமர் இன்டென்ட் அனாலிசிஸ், கஸ்டமர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ், கஸ்டமர் செக்மெண்டேஷன் இது 3மே ஏஐ நமக்கு ரெடிமேடாக பண்ணி தருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லெட் அஸ் அஸ்யூம் நீங்கள்லாம் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஈகிள் ஃபுட் கேட்டரிங் கேட்ட மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் எழுதிடுறாங்க. இப்போ சார் ஆசைப்படுறாங்க ஐ ஷுட் கோ அண்ட் ஃபாலோ அப். உங்களுக்கு ஏன் பிடிக்கல, வாட் ஷுட் ஐ இம்ப்ரூவ், ஃபோன் கால் பண்ணி கேட்கணும். பட் இப்போது 10,000 ரெஸ்பான்ஸ் இருந்தால் அந்த 10,000 கோ த்ரூ பண்ணுறதுக்கே ஆள் வைக்கணும். நோ நீட். யூ ஃபீட் இட் டு எனி ஒன் LLM, சே ChatGPT, Gemini. ஃபீட் பண்ணி என்ன கஸ்டமர் மோஸ்ட் அக்ரிவேட்டட், என்ன கஸ்டமர் வந்து லீஸ்ட் அக்ரிவேட்டட், வெரி ஹாப்பிட்டு வந்து நீங்கள் ஒரு டெஸ்டிமோனியல் வாங்குங்க. மோஸ்ட் அக்ரிவேட்டடை நீங்கள் கூப்பிடுங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் யூ ஆஃபர் அ கூப்பன் கோட் ஆர் எனிதிங் டு ஸ்பெசிஃபை தம். இது ஒரு ஜெனரிக் எக்ஸாம்பிள். இ-காமர்ஸில் வி யூஸ் திஸ் வெரி எக்ஸ்டென்சிவ்லி. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உள்ள வெப்சைட் வந்துட்டாங்க, வாங்கலை, விசிட்டர்ஸ் அண்ட் கார்ட் அபேண்டனர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, ரிப்பீட் பர்ச்சேசஸ், ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ், ரெகுலராக வர்றவங்க, இவங்களுக்கு நாங்கள் நிறைய vertical slits எடுத்து we will say okay, first time purchaser, how do we convert them, should we educate them more? அந்த நமக்கு மார்க்கெட்டிங் ஃபனல்ல சொல்லுவாங்க இல்லையா, there is awareness, there is interest and then there is intent. ஸோ இதில் நம்ம எப்படி பண்ணலாம்? should I educate them, should I give them a coupon code? different stages of the funnel நாங்கள் செக்மெண்ட் பண்ணுறோம் வெரி எக்ஸ்டென்சிவாக. இப்போ கேள்வி என்னென்னா how do I do this as a one man army, as a small entrepreneur, how do I do this? Simple. Use N8N Flowwise, there is Gumloop, couple of automation softwares நம்ம சொந்த லேப்டாப்பில் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம். யூஸ் தீஸ் சாஃப்ட்வேர்ஸ். இது ஒரு எக்ஸல் ஷீட் டவுன்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, அதுலேருந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறது, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஹைலி டாக்குமெண்டட் சாஃப்ட்வேர்ஸ். இன்டர்நெட்டில் யூடியூப் போனீங்கன்னா யூ வில் கெட் அ லாட். ஸோ செக்மெண்டேஷன், கஸ்டமர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ், கஸ்டமர் இன்டென்ட் அனாலிசிஸ் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுற இங்கே இருக்க எல்லா ஆண்டர்பிரனர்ஸும் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூல் ஆல்சோ லேர்ன் அ லாட் இன் திஸ். யா, தேங்க்யூ. ஸோ சென்டிமெண்ட் அனாலிசிஸ்லேருந்து எல்லா அனாலிசிஸ்க்கும் வி நீட் டேட்டா ஆக்சுவலாக நம்ம சைடில். ஸோ அந்த டேட்டா எவ்வளோ முக்கியம், நம்ம ஒரு டிஜிட்டைஸ் பண்ணி அந்த டிஜிட்டலைசேஷன் பண்ணும்போது இந்த டேட்டா எந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்குது, அந்த ப்ராசஸ் நம்ம எப்படி கொண்டு வருவோம், அதை பற்றி ஷான் கேன் யூ ஷேர் ப்ளீஸ்? கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஏஐங்கிறது வந்து ஒரு ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு எல்எல்எம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எல்எல்எம் ஒரே நாளில் வந்துடல. அந்த எல்எல்எம் வர்றதுக்கு பின்னாடி தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம், ஏஐ பற்றி நீங்கள் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக படிச்சிங்கன்னா நீங்கள் கவனிக்கலாம். ஏஐ வின்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் ஏஐ பற்றி எல்லாரும் பேசுவாங்க. திடீர்னு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எந்த சத்தமும் இருக்காது. இந்த மாதிரி 1950s நடக்குது. என்ன ரீசன்னா, இந்த ஏஐ வர்றதுக்கு இது தேவை அப்படின்னு இருக்கும். பார்த்தா அதுக்கான டெக்னாலஜி இருக்காது. ஏஐ காணாமல் போயிடும் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் அந்த டெக்னாலஜி வளர்ந்து வந்துடும். அப்புறம் வந்து திரும்ப அதை ட்ரை பண்ணும்போது இதுக்கு இது நிறைய டேட்டா வேணும். அப்போ டேட்டா இல்லை, அது காணாமல் போயிடும். ஸோ இந்த 2010 அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா நம்ம ஏகப்பட்ட டேட்டாவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆர்கனைசேஷன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் அவங்கவுங்க டேட்டாவை கொண்டு கொட்டி வச்சுருக்கோம். அதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த எல்எல்எம்ஸ்லாம் டெவலப் ஆகி வந்திருக்கு. அதுக்கிட்ட நம்ம கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும். பிகாஸ் நம்ம கொடுத்த டேட்டா கிட்ட இருந்து அது கற்றுக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன கொடுத்தோம், விக்கிபீடியாவாக இருக்கலாம், நியூஸ் ஆர்டிக்கலாக இருக்கலாம், இந்த மாதிரி ஜெனரிக்கான விஷயங்கள்ல இருந்து இது கற்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அந்த டேட்டாவை வச்சு எல்எல்எம் கிரியேட் பண்ணிட்டாங்க.
அந்த எல்எல்எம் கிட்ட போய் எனக்கு தேவையான ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை நான் கேட்குறேன்னா அது பொத்தாம் பொதுவாக தான் பதில் சொல்லும். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான பதிலை வந்து அதை கொடுக்காது, அக்யூரேட்டாக இருக்காது. அப்போ அதுக்கு நீங்கள் உங்களோட டேட்டாவை ஏஐக்கு ஃபீட் பண்ணணும். இப்போ ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இது போக இப்போ கான்டெக்ஸ்ட் என்ஜினியரிங் அப்படின்னு வந்துட்டாங்க. அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது என்னோட கம்பெனியோட டேட்டா, இதை வச்சுட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லுன்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஆனால் ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நீங்க எவ்வளவு டேட்டா உங்ககிட்ட வச்சிருக்கீங்க. இப்போ வந்து சூர்யாவுக்கு வந்து ஷாப்பிஃபை எண்ட் டு எண்ட் யூஸ் பண்றதுனால எல்லா டேட்டாவும் கையில இருக்கும். இப்போ அதை தூக்கி நீங்க ஒரு ChatGPTலயோ எங்கேயோ போட்டீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நான் வந்து எல்லாம் நோட் புக்கில் எழுதி வைக்கிறேன், எல்லாம் மைண்டில் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அப்போ டேட்டாவை கேப்சர் பண்ண ஆரம்பிங்க. இஃப் யூ வாண்ட் டு ஹார்னஸ் ஏஐயோடைய ஃபுல் பெனிஃபிட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு எல்லா டேட்டாவும் எங்கிட்ட இருக்கா, டேட்டா இல்லைன்னா அதை டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எங்கிட்ட இருக்கா. இப்போ இதை திரும்ப உங்களை எங்கே கொண்டு வரும், ஃபண்டமெண்டல் டிஜிட்டலைசேஷன். எனக்கு வந்து எல்லாத்தையும் டிஜிட்டலில் கொண்டு வந்தால் ஏஐயோட பெனிஃபிட்டை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். Wonderful, wonderful. So last of our questions, I mean, மெயினாக உங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சிட்டேன். பிகாஸ் சின்ஸ் ரீசென்ட்லி யூ ஆர் அடாப்டிங் நிறைய ஏஐ ரிலேட்டட் ஸ்டஃப்பை வந்து மேன் பவரை ரீப்ளேஸ் பண்ணி நிறையா உங்களோட கம்பெனிஸில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால, ஸோ எப்படி வந்து இந்த மேன் பவர் டிபெண்டன்சி அப்படிங்கிறத வந்து ஒரு மாதிரி ரொட்டீனாக இருக்கக்கூடிய சில ஒர்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஏஐ கூட மூவ் பண்ணிவிட்டு எப்படி அதை ரெஃப்ரெஷ் பண்ணி ஈஸியாக மூவ் பண்ணலாம், அந்த மேன் பவர் டிபெண்டன்சி இல்லாமல் எப்படி மாற்றலாம், ஐ மீன் தேவையில்லாத விஷயங்களுக்கு டிபெண்டன்சி இல்லாமல் எப்படி பண்ணலாம், அதுக்கு ஏஐ ரிலேட்டடாக என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணலாம், அது கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். எங்கே போனாலும் மேன் பவர், அதாவது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கிற பயம் என்னன்னா, எனக்கு வேலை போயிடுமா அப்படிங்கிறது. முக்கியமாக நான் வந்து இங்கே நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, சிங்கிள் பர்சன் யூனிகார்ன், ஒரே ஒரு ஆள் ஆனால் $1 பில்லியன் வேல்யூவேஷன். உண்மையில் வந்து அது ஒரு ஆள் கிடையாது, அவங்க ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த யூனிகார்னுக்கு தேவையான வேலைகளை செய்யறதுக்கு 100 ஏஐ ஏஜென்ட்ஸ் அவங்களுக்கு கீழே இருப்பாங்க. பட் அந்த ஒரு ஆள் வந்து அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இதுதான் அவங்க சொல்ல வந்தது. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். பட் சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 100 பேர் இருக்காங்க இன்னைக்கு அப்படின்னா, நீங்கள் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் அது வந்து 50 பேருக்கு தேவையான வேலை தான் மனிதர்கள் வேலை இருக்கும். இன்னொரு 50 பேர் வேலையை வந்து ஏஐ எப்படியோ எடுத்துக்கும். நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்கள் காம்படிட்டர் உங்கள் பிஸ்னஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது நான் என்ன பண்ணுறது, 50 பேரை வேலையை விட்டு அனுப்புவேனா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வரும். ஆனால் உண்மையில் என்ன நடக்கும்னா, அந்த ஏஐ 200 பேருக்கு தேவையான வேலையை கொண்டு வரும். அப்போ இந்த 100 பேரை நீங்கள் வச்சுக்கலாம், இன்னொரு 100 பேருக்கு தேவையான வேலையை ஏஐ பண்ணலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்தெந்த மாதிரியான மேன் பவர் அதை ரீப்ளேஸ் பண்ணும், ரிப்பீட்டட் ஜாப்ஸ் டெஃபினட்டாக அவங்க கேலண்ட்லி எல்லாம் சொன்னாங்க. முன்ன ஒரு செக்ரட்டரி உட்காந்து பண்ணிட்டு இருந்த வேலையோ, இல்லை நீங்களே உட்காந்து உங்கள் கேலண்டரில் இருக்கிற கேப்பை பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு மெயில் அனுப்புவீங்க, அவங்க வந்து நான் ஃப்ரீயாக இல்லைம்பாங்க, நீங்கள் மாற்றுவீங்க. சொன்ன கேலண்ட்லி வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், உங்கள் கேலண்டர் அதுக்கு தெரியும், அவங்க சொல்லும் போது அதுவே பதில் அனுப்பிச்சிடும், நான் ஃப்ரீ இல்லை வேற டைமில் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லும். இந்த மாதிரியான வேலைகள் இருக்கு. ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், அது வந்து ரெப்பிட்டர் இது கிடையாது, மண்டேன் ஜாப்லாம் கிடையாது. ஆனால் அதை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அதில் என்ன ஆகும், இப்போ அவருக்கு சொன்னார் டிசிஎஸ் சிடிஎஸ்க்கெல்லாம் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 1 லட்சம் ப்ரோக்ராமர் இருக்காங்க, ஆனால் வந்து யூசிங் வைப் கோடிங் என்னால் ஒரே ஆளால் ஒரு ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ண முடிஞ்சது. நான் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நான் பைத்தன் யூஸ் பண்ணேன். எனக்கு பைத்தன் தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தெரியும். ரொம்ப காலம் முன்னாடி நான் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஜாபுக்கு வந்துட்டேன். பட் பை சிம்பிளி யூசிங் கர்சர், கர்சர் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இட்ஸ் ஒரு கோடிங் சாஃப்ட்வேர். அதில் ஒரு ஏஐ இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணிக்குன்னா, உங்களுடைய ஹோல் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டை ரிமெம்பர் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எனக்கு பைத்தான் தெரியாது, நான் சொல்லிட்டேன், ஆனால் நீ பைத்தானில் தான் பண்ணணும், இதுதான் என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன். பைத்தான் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதோட ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் ஜேஎஸ்ங்கிறது எனக்கு தெரியாது, தெரியும், ஐ மீன் நான் கோடிங் பண்ணி ரொம்ப காலம் ஆச்சு, ஆனால் அதுவும் பண்ணிடுச்சு. இப்போ இது என்ன ஆகும், 1 லட்சம் ப்ரோக்ராமர் எங்கிட்ட இருக்காங்கன்னா, அந்த 1 லட்சம் ப்ரோக்ராமர் பண்ணுற வேலையை பண்ணுறதுக்கு எனக்கு இனி 50,000 பேர் போதும். இப்போ மிச்சம் 50,000 பேருக்கு என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த 1 லட்சம் ப்ரோக்ராமர்ஸும் போயிட்டு
ஏஐ பயன்படுத்தி எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அவங்க 2 லட்சம் பேருக்கான வேலையை செய்யணும். இதுதான் வந்து நடக்க போகுது. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஐ வுட் லைக் டு ஆட். காலையிலேருந்து நம்ம பேசணும் ஹவு டு கன்சியூம் ஏஐன்னு. திஸ் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒய் டோன்ட் வி கிரியேட் ஏஐ தட் அதர்ஸ் கன்சியூம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டும் இருக்குது. ஸோ how do you identify சாஃப்ட்வேருக்கான தேவை இருக்குன்னு? இஸ் இட் அ ரெப்படேட்டிவ் டாஸ்க்? கேன் இட் பி சால்வ் வயா ஃப்ரேம்வொர்க் ஆர் ரூல்ஸ்? இந்த கேள்விகளுக்கு பதில் இருந்தால் ரெகுலர் சாஃப்ட்வேரால் சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த கேள்விகளோட இன்னும் 2 கேள்விகள். இஸ் தேர் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தட் ஐ கேன் ட்ரெயின் அப்பான்? ஏற்கனவே இருக்க டேட்டாவா? ஏற்கனவே இருக்க டேட்டா இருந்தால் அதை வச்சு ட்ரெயின் பண்ணலாம் ஏ. 2வது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கா? ஸோ தட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வச்சு ஐ கேன் ட்ரெயின். இந்த 4 கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் எஸ் அப்படின்னு கிடைச்சதுன்னா நீங்கள் உங்கள் சொந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுங்கள். மேக் இட் ஏஐ எனேபிள்டு சாஃப்ட்வேர். ஏஐன்னு சொல்லும் போது அந்த எல்எல்எம் அந்த கோர் பிரெயினை ரெக்ரியேட் பண்ணுறது கஷ்டம். நாட் இம்பாசிபிள், பட் ரொம்ப கஷ்டம். ஹை கேபெக்ஸ் தேவை அதுக்கு. பட் மற்றபடி அதோட கை கால்கள், அந்த எம்சிபி, அது மேலே இருக்க அப்ளிகேஷன் லேயர் எல்லாமே வெறுமனா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மூலமாக, வைப்பு கோடு மூலமாக பண்ண முடியும். ஸோ ஆஸ் ஆண்டர்பிரினர்ஸ் நீங்கள் தினம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ப்பீங்க. இந்த 4 கேள்விகள். இஸ் இட் ரெப்படிட்டிவ்? கேன் இட் பி சால்வ் பை ஃப்ரேம்வொர்க் அண்ட் ரூல்ஸ்? பழைய டேட்டா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கா? இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கா? செமாண்டிக் அண்டர்ஸ்டாண்டிங்கா? 4 இருந்தால் நீங்கள் போய் உங்கள் சொந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி யூ செல் இட் அண்ட் மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ ஃபைனல் யோர் இன்புட், உங்களோட மேன் பவர் அப்படிங்கிற விஷயங்கள்ல உங்களோட வியூ என்ன? ஸோ டிபெண்டன்சி, ஏ ரிலேட்டட் ஸ்டஃப் எந்த அளவுக்கு? Being a brand which is into manufacturingல I guess like எங்களுக்கு வந்து மேன் பவர் வச்சு தான் எல்லாமே பண்ணி ஆகணும் நாங்கள். ஸோ அந்த செக்மெண்ட்டில் வந்து எங்களால் எதுவுமே ஏஐ வச்சு ஸோ we didn't automate anything in மேன் பவர் அந்த கான்செப்டில். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கஸ்டமர் கேர் பண்ண முடியாதா? நீங்கள் பண்ணலையா? இல்லை, நாங்கள் பண்ணலை இப்போதைக்கு. லைக் எங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேனுஃபேக்சரிங். சும்மா சோப்பு வெட்டுறது, சோப்பு பேக் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப தெர் இஸ் நாட் மச் இன் டு தட். லைக் அந்த இடத்துல ஏஐ கொண்டு வரணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ வி ஃபீல் லைக் தட். பட் ஐ கெஸ் மேபி ஃபியூச்சரில் தேவைப்படலாம். அதில் நிறைய ஆட்டோமேஷன் ஏற்கனவே நடந்துருச்சு. அந்த மெஷின்ஸ் எல்லாம் அதுதான் ஹியூமன்ஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கு மெஷின்ஸ் வந்து. ஸோ அப்படி இருக்கிறப்ப லைக் வி ஆர் யூசிங் மெஷின்ஸ். ஆக்சுவலி அந்த மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது எண்ட் ஆஃப் த டே லேபர்ஸ் தான். ஸோ அந்த செக்மெண்ட்டில் ஐ டென்ட் ஃபீல் வி நீட் மச் ஆஃப் தட். வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபைனலாக வந்து என்னதான் ஏஐ வந்தாலும் இனிமேல் வந்து அதிகப்படியாக ஏஐ தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அதிகப்படியாக வேலை கிடைக்கும். ஏஐயோட சேர்ந்து மனுஷங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் ஒரு கம்ஃபர்டபுளான வேல்யூபிளான பொசிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Bye. Thank you everyone.